ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சரவணபவா சமையல். வாங்க இன்றைக்கி ஒரு சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் பார்க்கலாம், ஹெல்த்தியான ரெசிபியும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆலையும் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுறேன் நியூ அப்லோட்ஸ் உங்களுக்கு உடனுக்கடி நோட்டிஃபிகேஷனாக வரும். என்னோடய சேனலில் நிறைய டைப்ஸ் ஆஃப் ரெசிபீஸ் வ்ளாக்ஸ் எல்லாமே இருக்குது. நியூவாக வர ஃப்ரெண்ட்ஸ் ஒன் டைம் போய் விசிட் பண்ணிவிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். லஞ்சுக்கு டைம் ஆகிடுச்சுன்னா டக்குன்னு இந்த ரெசிப்பியை நீங்கள் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். குக்கர் ஹீட் ஆனதும் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. குயிக் அண்ட் 10 மினிட்ஸில் நீங்கள் ரெடி பண்ணிடலாம். கூடவே வந்துட்டு கீயும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை நீங்கள் ஃபுல்லாகவே கீ கூட ஆட் பண்ணிக்கலாம். ஹீட் ஆனதும் நம்ம ஜீரா ஆட் பண்ணிக்கலாம், ஜீரகம். கூடவே பிரிஞ்சி இலை ஆட் பண்ணிக்கலாம், ஸ்டார் அனைஸ், அப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே முந்திரியை ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். முந்திரி நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க, கம்மியாகவும் இல்லை ஜாஸ்தியாக கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பண்ணுறது 1 டம்ளர் ரைஸ், அதுக்காக கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காஜு புலாவ் ரெசிபி. குயிக்காக நீங்கள் எப்படி 10 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், பச்சை மிளகாய், மின்ட் லீவ்ஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனியன் அப்புறம் மின்ட் லீவ்ஸ் எல்லாமே வந்துட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்துட்டு. இப்போ வந்துட்டு நான் பாஸ்மதி ரைஸ் வந்துட்டு 1/2 hour முன்னாடியே வந்துட்டு தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன். அதை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். அரிசியை போட்டு மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி பண்ணுறது 1 டம்ளர் ரைஸ், அதனால் ஒரு 2 டம்ளர் வாட்டரை வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். குக்கரில் 1 விசில் வந்தாலே போதும். ஒரு உதிரியான சூப்பரான டேஸ்ட்டில் காஜு புலாவ் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சிம்பிளான குயிக்கான ரெசிபி. நீங்கள் குட்டீஸ்க்கு டக்குன்னு செய்யணுன்னா இந்த ரெசிபியை செஞ்சு லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், காஜு புலாவ் ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட நீங்கள் குருமா எந்த சைட் டிஷ் வேணால் எடுத்துக்கலாம். சிக்கன், மட்டன் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை வெஜ் குருமா கூட நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். குயிக் அண்ட் டேஸ்டி ரெசிபி கூட ஃப்ரெண்ட்ஸ் நல்லா செம்மையாக வந்திருக்கு. சூப்பரான டேஸ்ட்லேயும் இருக்குது. இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ஐடியாவும். நீங்கள் டக்குன்னு பண்ணணுன்னா இந்த ரெசிபியை வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. அடுத்து ஒரு ரெசிபி இல்லை வ்ளாக்லேயே சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரவணபவா சமையல். ஹாப்பி குக்கிங், ஹெல்த்தி லைஃப். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்.